ஆஸ்திரேலியாவில் பெர்த்தில் உள்ள இந்து ஆலயத்தில் மகோற்சவத்தை முன்னிட்டு சித்திரை தமிழ் புத்தாண்டு மகோற்சவ திருவிழாவில் தேரோட்டம், அதனைத் தொடர்ந்து தமிழோடு இசைநாதம் மறந்தறியேன் என்ற இசை நிகழ்ச்சியும் சிறப்பாக நடந்தேறியது. சித்திரை புத்தாண்டு தினத்தன்று ஏப்ரல் 14ஆம் நாளன்று பெர்த் இந்து ஆலயத்தில் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு தேரோட்ட நிகழ்ச்சியில் 2000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். மகோற்சவ நிகழ்வில் உச்சகட்டமாக ஏப்ரல் 16ஆம் தேதியன்று தமிழோடு இசைநாதம் மறந்தறியேன் என்ற நிகழ்ச்சி முதல் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டதோடு பக்தர்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றதாக பெர்த் இந்து ஆலயத்தின் செயலாளர் டாக்டர் ஜெயசீலன் மாரிமுத்து தெரிவித்தார். 2005ஆம் ஆண்டு கட்டப்பட்டு முதல் முறையாக கும்பாபிஷேகம் நடைபெற்ற இந்த ஆலயம் பெர்த்தில் இந்துக்களிடையே பிரபலமாக திகழ்ந்து வருகிறது. பன்னிரு திருமுறை மற்றும் தேவார பாடல்களை ஆஸ்திரேலிய இந்துக்கள் அறிந்து கொள்ளும் நோக்கத்தில் தமிழோடு இசைநாதம் மறந்தறியேன் என்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். மெல்பர்னை சேர்ந்த நாதஸ்வர வித்வான் SP பாலன், தமிழ் வித்வான் R பிரசாத் ஆகியோருடன் தமிழகத்தைச் சேர்ந்த தேவார இசைமணி மு பார்வதிநாதன் ஓதுவார் பன்னிரு திருமுறை மற்றும் தேவார பாடல்களை பாடி நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்தார் என கெடா BMR தோட்டத்தில் பிறந்து வளர்ந்து மலாயா பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் துறையில் பட்டம் பெற்ற பின்னர் நியூசிலாந்தில் பட்ட மேற்படிப்பை மேற்கொண்டு இன்று சிட்னியில் சீனியர் அறிவியலாளராக பணியாற்றி வரும் டாக்டர் ஜெயசீலன் வணக்கம் மலேசியாவிடம் தெரிவித்தார். பொதுவாக பெர்த்தில் உள்ள இந்து சிவன் ஆலயம் இந்துக்களிடையே பிரபலமான ஒன்றாக திகழ்கிறது. இந்த ஆலயத்தில் நடைபெற்ற சிவராத்திரி நிகழ்வில் 5000 பக்தர்கள் கலந்து கொண்டதையும் அவர் பெருமையோடு தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்துக்கள் மட்டுமின்றி நேபாளம், இந்தியா மற்றும் உலகின் பல நாடுகளில் இருந்து ஆஸ்திரேலியாவில் பணியாற்றி வரும் வெளிநாட்டு இந்துக்கள் பெரும் திரளாக கலந்து கொள்வார்கள் என்றும் கூறினார். அந்த வகையில் தமது தலைமையில் முதல் முறையாக ஏற்பாடு செய்த தமிழோடு இசைநாதம் மறந்தறியேன் நிகழ்ச்சியும் பக்தர்களிடையே நல்ல ஆதரவையும் வரவேற்பையும் பெற்றதாக ஜெயசீலன் கூறினார்.